முன்னாடி இந்த தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்கிங்கம்மா, எப்படியாச்சும் எங்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு பேசினார் இல்லைங்களா. நான் அது மாதிரி தான் ஒரு பிரமாதமாக கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியாருன்னு சொல்லிட்டாரு, இளைஞர்கள்கிட்ட எல்லாம் இந்த மாபெரும் சித்தாந்தத்தை தம்பி கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவருக்கு அரசியலுக்கு வந்தது சரிதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேச 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 என்னாச்சுன்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் சார் அப்படின்னாரு, அடுத்தது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. பகிரனாச்சு என்னடா எல்லாரையும் மரியாதையா பேச ஒருத்தருக்கு வந்து நம்ம மரியாதையா பேச ஒருத்தருக்கு வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம பார்த்த விஜய் இப்படி இல்லையே, நம்ம பார்த்த விஜய் வேற மாதிரி தானே. அவர் தயாரிப்பாளர்களுக்காக தன்னுடைய தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு பாடுபடுற ஒரு நல்ல நடிகராச்சு. அவர் வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்கிங்கம்மா, எப்படியாச்சும் எங்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு பேசினார் இல்லைங்களா. நான் அது மாதிரி தான் வந்து மரியாதையாக பேசுவார் அப்படின்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. எனக்கு தம்பி விஜய் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னோன்னா இப்படி 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 இறங்கி பேச மாட்டார் தம்பி. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்குறவராக்க. ஜெயலலிதா மேடத்துக்கிட்ட போய் கூட மேடம் நீங்கள் எப்படியாச்சும் தலைவா கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு, ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குங்க? நம்ம பார்த்துருக்கிறோம்ல இந்த ரோட்டோரத்தில் கொத்து போராட்டம் எப்படி போடுவாங்க, கொத்து போராட்டம் போட்டு அதில் சில சமயத்தில் முட்டையை ஊற்றி முட்டையெல்லாம் கலந்து ஒரு கொத்து போராட்டம் போட்டிருப்பாங்க. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தாருன்னா அதுக்கப்புறம் நம்ம மேடையில் வந்து நான் ரெடி தான் வரவா வரவா அதெல்லாம் பாட முடியாது. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை போராட்டா நான் தொட்டுக்கு ரசிக்கும் தரா, அதைத்தான் பாடி இருக்க முடியும். ஒரு மனுஷன் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தன்மையாக இருக்கிறாருங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பாடுறது, என்ன வேணாலும் பேசுறது, யாராச்சும் உங்களை பற்றி ஏதாச்சும் பேசினா, இப்போ நான் இந்த சோசியல் மீடியா எதுலேயுமே இல்லை, நான் போகிறதுக்குள்ளே என்ன எல்லா கெட்ட வார்த்தையிலையும் திட்டுவாங்க. சென்னை கெட்ட வார்த்தை, பெரம்பூர் கெட்ட வார்த்தை, மதுரை கெட்ட வார்த்தை, கோயம்புத்தூர் கெட்ட வார்த்தை, நார்த் இந்தியா கெட்ட வார்த்தை, எல்லா இதுலையும் வேணும். அவங்க முதலாளியாக நாங்கள் நார்த் இந்தியாவில் டெல்லியில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட விசாரித்து நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. நம்மளாம் வந்து நான் பெரியாரோட ஆளுங்க இருக்கிறது நம்மளுக்கு கவலையே பட மாட்டோம்.